இன்றைக்கு அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதில் சம்பந்தம் இல்லை என்று வெளியே வந்திருக்கலாம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் அப்படி பரிந்துரை செய்திருக்கலாம். ஆனால் ஊருக்கு தெரியும், உலகுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு கொடூர முகம் அந்த முகம் என்று. தப்பி தவறியவர்கள் ஆட்சிக்கு வந்தால், தப்பி தவறியவர்கள் டெல்லியை பிடித்தால், தப்பி தவறியவர்கள் பிரதமர் ஆனால், தலைவர் அவர்களே மதசார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் பேராபத்து. அவர்கள் இலங்கையிலே இருப்பதை போல அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிரதமர் முறையை கூட அல்ல. இந்த 5 ஆண்டு காலத்தில் தலைகீழாக புரட்டி போட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட இந்த மாற்றத்தை அல்லது இந்த புரட்சியை அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். ஒரு எதிர் புரட்சியை செய்ய நினைக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுத்து விடக் கூடாது. அதனால் தான் நான் சொன்னேன், நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல. நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் ஒரு கோட்பாட்டு பாதுகாப்புக்கான அறப்போர். அந்த அறப்போருக்கு தலைமை தாங்குகிறார் தலைவர் கலைஞர். அந்த அறப்போரை வழிநடத்துகிறவராக, தளபதியாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். 2009 தேர்தலையும் அவர்தான் வழிநடத்தினார். 2011 தேர்தலையும் அவர்தான் முன்னின்று வழிநடத்தினார். தலைவர் ஆற்ற வேண்டிய பணிகளையும், நம்முடைய பொதுச் செயலாளர் இனவான பேராசிரியர் ஆற்ற வேண்டிய பணிகளையும், பொருளாளர் ஆற்ற வேண்டிய பணிகளையும், இப்படி மும்மூர்த்திகளும் ஆற்ற வேண்டிய பணிகளை ஒரு மூர்த்தியாய் நின்று ஆற்றக்கூடியவர் தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். சுறுசுறுப்பாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களே, இதை ஒரு அறப்போராக டிக்ளேர் செய்யுங்கள், பிரகடனம் செய்யுங்கள். சாதிவெறி மதவெறி சக்திகளை தனிமைப்படுத்துவதற்கு ஆணையிடுங்கள். விடுதலை சிறுத்தைகளும் உயிரை கொடுத்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிற பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் வலுப்பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இணையாக பணியாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற தொண்டர்களை விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறோம். 2009 28 இடங்களை வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம். கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எனவே இந்த மாநாடு என்பது இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு ஒரு போர் பிரகடனமாக அறிவிக்கிற மாநாடாக அமையட்டும். தலைவர் கலைஞரின் ஆணையை ஏற்று தேர்தல் களத்தை நோக்கி செல்லுவோம் என்று சொல்லி மதசார்பின்மையை பாதுகாக்க, சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாப்ப நாம் உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திராவிட கழக தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் உரையாற்றுவார்கள்.